இனி summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. இதே மாதிரி நரேந்திர மோடி இருக்கிறாரு. யார் வீட்டுக்கு புல்டோசர் விடணும், யார் வீட்டுக்கு விடக்கூடாதுன்னு யோகிக்கு தெரியும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. இந்த ஹிந்தி வார்த்தையோட சொல்றேன். ஆரக்ஷன் அப்படின்னா ரிசர்வேஷன். ஆரக்ஷன் கே ஆக் மே சிலக்தா ஹை தேஷ். ரிசர்வேஷன் தீயில் தேசம் பற்றி எரிகிறதா. எப்படி? உங்களை திட்டும் போது தன்னுடைய காது அவருடைய இன்னொரு சொல்றாரு, கான்மே ரூய் புராணே வாலே அவர் சொல்றாரு, உங்களை திட்டும் போது காதல பஞ்சு இருந்ததான்னு கேளுங்க, உன் காதல என்ன இருந்துச்சு? உதயநிதி ஸ்டாலின் மேல பேசாத பேச்சுக்கு வழக்கு போட்டீங்கல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு பேசாத பேச்சு காலிங் ஃபார் ஜெனோசைட்னு வெட்கமே இல்லாமல் அமித் மால்வியா ட்விட்டர்ல போனான். போடுற சீமான் படி சொல்லப்படுது உங்க கள்ள குழந்தை தானே. பீகார்ல அமித்ஷா பேசும்போது தொங்க விட்டு அடி பண்றாரு, பசுவதை செய்வர்களை தலையீழாக தொங்க விடுவோம்னு சொல்றாரு. நான் சொல்றேன், திரும்பவும் அங்கதான் சொல்றேன், ஓபிசி மக்களுக்கு என்ன செய்யப்படும். நான் அந்த பாயிண்ட்ல தெளிவா இருக்கிறேன். மக்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பார்கள். நீங்க சொல்றீங்க ஸ்மிருதி இரானியை பார்த்து ராகுல் காந்தி பயப்படுறாரு, ஒரு ஜோக்கரை பார்த்து நரேந்திர மோடி பயப்படுகிறார். ராகுல் காந்தி கையில வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷன் ரெட் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்குது, அது சைனாவுடைய கான்ஸ்டியூஷன் கலரு. அந்த இபிசி இந்தியாவும் எஸ்எஸ்சி ஆன்லைனும் நம்ம அமித்ஷாக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பரிசு கொடுத்தாங்க, ரெட் கலர் தான். அப்ப என்ன சொல்லுவாரு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் 7 கட்டமாக நடந்துட்டு இருக்கு. இதில் 4 கட்டங்கள் முடிஞ்சிருச்சு. இதில் பிரதமர் மோடியின் அந்த பரப்புரை பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற பேச்சு தான் அதிகமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விவாத பொருளாக இருக்குது. சமீபமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வச்சு ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. தென்னிந்தியாவில் உத்தரப்பிரதேச தொழிலாளிகளை ரொம்ப வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசில் அவர் பேசுகிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? முதலில் அடிப்படையில் ஒன்றை நான் வந்து பர்சனலாக தொடர்ந்து பதிய வைக்க விரும்புகிறேன். ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மண்டல் கமிஷனை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், மண்ணாங்கட்டி கமிஷனை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பொய் பேசுவதை விட்டுவிட்டு, ஏன்னால் மண்டல் கமிஷன் அறிக்கை நிறைவேற்றப்படக்கூடாது என்று தீக்குளித்தவர்களும் இவருடைய மாணவர் அமைப்பு தான். அந்த மண்டல் கமிஷனுடைய கவனத்தை விட்டு திசை திருப்புவதற்காகத்தான் அத்வானி வந்து ரத யாத்திரை என்று ஒன்று புறப்பட்டே சென்றார். ஓபிசிக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு நானும் ஓபிசி தான் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகள் ஓபிசியை ஏமாற்றி விட்டார். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்போ தான் உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வர முடியும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி அவருடைய சங்கல்பத்திரால ஒரே ஒரு வார்த்தையும் இல்லை, அது சம்பந்தமாக எந்த வாக்குறுதியும் இல்லை. மாறாக காங்கிரஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிராக இருக்கிறார்கள், ஓப்பனாகவே அதற்கு எதிராக நிற்கிறார்கள். அதில் என்ன நடந்துற போகுது, என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி எழுதி கொடுக்க தயாரான்னு கேட்குறாரு. அப்போ பாஜக வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து அதில் கை வைக்க மாட்டாங்கன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை சொல்லுங்களேன் தைரியமா. இந்த 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவனாச்சு தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. நம்ம கேள்வி அங்கே தானே வருது. நாங்கள் கை வைக்க மாட்டோம், நாங்கள் எழுதி தரணும். நாங்கள் தான் 50% கேப்பையே இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம்னு சொல்கிறோமே. அமெண்ட்மெண்ட் எதுக்காக பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம்? சில்லியா இல்லையா இந்த வாதம்? எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம்? யாரதையும் கை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறோம்? இது ரொம்ப கேலித்தனமான வாதங்க மோடி பேசுறது. இல்லை, அமித்ஷாவும் சொன்னார், வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவோம்லாம் சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நாங்கள் செஞ்சுட்டு தான் இதை 10 வருஷத்தில் செஞ்சுருப்போமே அப்படின்னு சொன்னார்ல. 10 வருஷத்தில் உங்களால் உடனே செய்ய முடியாதுல்ல. 10 வருஷம் பத்தாதுல்ல உங்களுக்கு. எலக்டோரல் ஆட்டோக்ரஸி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி. உங்கள் கணக்குப்படி நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. உங்கள் கேள்வி வந்து ஸ்டார்டிங் தானே வந்துடுறேன். ஏன்னா நம்மளே அப்படியே ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு விஷயத்துக்கு வருவோன்னு வந்தேன். அது உங்களுடைய கேள்வி எழுவதும் நியாயமானது தான், அதனால் நீங்கள் டேரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ இப்படிலாம் இருக்குது. ஓபிசி மக்களை வந்து இப்போ இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடிக்கு முதுகந்தண்டாக இருந்ததே ஓபிசி மக்கள் தான். அவர்களை நம்பிய ஓபிசி மக்களை கடுமையாக வஞ்சித்து விட்டார், குறிப்பாக இடபிள்யூஎஸ் மூலமாக.
ஏன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷனை கொண்டு வந்து அதை டாப்பில் கொண்டு வந்து அதில் ஓபிசி எஸ்சி எஸ்டி வரமாட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய வஞ்சகம் ஓபிசி மக்களுக்கு. ப்ரைவேட்டைசேஷன் செஞ்சிட்டாலே எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் தான் ஓபிசி மக்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. அதை வந்து நீங்கள் ப்ரைவேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய தனியார் மயமாக்கல் பண்ணாங்க. தனியார் மயமாக்கல் பண்ணால் ரிசர்வேஷனுக்கு வேலையே கிடையாது. ரிசர்வேஷனையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் சாதியினர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய ஆட்சியை தெளிவாக நடத்திட்டாங்க. அதை ஓபிசி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தங்களுடைய சித்தாந்த காரணமாக, உதாரணத்துக்கு இப்போ வந்துடுற பாயிண்ட்டுக்கு, எந்த யோகி ஆதித்யநாத் கையை பிடிச்சி எந்த யோகி ஆதித்யநாத்தை காட்டி இவர்கிட்ட கற்றுக்கங்க, புல்டோசர் எங்கே விடணும் எங்கே விடக்கூடாது இவர்கிட்ட கற்றுக்கங்கன்னு. அப்போ அந்த யோகி ஆதித்யநாத் தன்னுடைய பர்சனல் வெப்சைட்டில் 25வது புள்ளியில், தன்னுடைய பர்சனல் வெப்சைட்டில் யோகி ஆதித்யநாத் அந்த பர்சனல் வெப்சைட்டில் 25வது புள்ளியில் ஆரக்ஷன் கே ஆகுமே சிலக்தா ஹே தேஷ் வார்த்தை. ஏன்னா இப்போ ஒரு புது ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த பித்துக்குளிங்கெல்லாம், பாஜகக்காரங்கெல்லாம் ஒரே சப்ஜெக்டை பேசுகிறாங்க. என்னன்னா நரேந்திர மோடி பற்றி ராகுல் காந்தி பேசினாராம், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தலைவர் தங்கபாலை வந்து மாற்றி பேசிட்டாராம் நரேந்திர மோடி ஜெயிலுக்கு. அந்த மாதிரி இங்கே டிரான்ஸ்லேஷனை மாற்றுறாங்களா? அதனால தான் நான் வந்து அந்த ஹிந்தி வார்த்தையோடு சொல்கிறேன். ஆரக்ஷன் அப்படின்னா ரிசர்வேஷன். ஆரக்ஷன் கே ஆக்மே சிலக்தா ஹே தேஷ். ரிசர்வேஷன் தீயில் தேசம் பற்றி எரிகிறதா? எப்படி? இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள், இன்றைக்கு இல்லை என்றைக்குமே எதிரானவர்கள். காரணம், அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய சித்தாந்தம் அப்படிப்பட்டதால் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. இப்போ ஓபிசி கேள்வி கேட்பான், இத்தனை வருஷமா அந்த ஓபிசிகளை நீங்க என்ன சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்களோ, எனக்கு வேற வழி இல்லைங்க, என் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் முஸ்லீம்கள். முஸ்லீமுக்கு மாட்டை, இப்போ புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு? மாட்டை 2 மாடு இருந்தால் ஒன்று தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க, உங்கள் தாலி இருந்தால் பிடிங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க. மரியாதைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் அப்படி பேசவும் இல்லை. அவர் பிரைமரி அப்ஜெக்டிவ், நம்முடைய கலெக்டிவ் கோல்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பேசினார். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டெவலப்மெண்ட்டு எல்லாத்தையும் நோக்கி நம்முடைய கூட்டு முயற்சி என்பது அதை நோக்கி இருக்கணும். இதெல்லாம் வரும்பொழுது பழங்காலமாக ஒரு நாட்டினுடைய ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல அன்னைக்கு அவர் கரெக்டாக பேசியிருக்காரு. இன்னைக்கு அதே தான் ராகுல் காந்தி பேசுறாரு. ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அந்த டெவலப்மெண்ட் மூலமா பலன் கிடைக்கும்ல நாட்டில், அந்த பலனை குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே அனுபவித்து விடக்கூடாது. யாரெல்லாம் அனுபவிக்கணும்? எஸ்சி, எஸ்டி, பெண்கள், குழந்தைகள், மைனாரிட்டிஸ். அந்த மைனாரிட்டிஸ்ல குறிப்பா முஸ்லீம்கள். ஏன்னா ஜெயின் சமூகம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஓரளவு பொருளாதாரத்திலையும் படிப்புலையும் நல்லா இருக்கு. ஏன் சொல்ல போனா எஸ்சி எஸ்டிஸோட மோசமா இருக்குன்னு சச்சார் கமிட்டி அறிக்கை முஸ்லீம்களை பத்தி சொல்லுது. கல்வி விஷயத்துல முஸ்லீம்களுடைய நிலைமை. அதனால என்ன சொன்னாருன்னா, இவன் இருக்கிறதுலே மோசமா இருக்கான், ஸோ அந்த ரிசோர்ஸ்ல இவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் கொடுங்க. இதான் மன்மோகன் சிங் பேசினது. சரி, அப்படியே பேசினாலும் அதை மட்டுமே சொல்லி கூட நீ கண்டிச்சிருக்கலாம். அவர் பேசுனது தப்பேன்னா கூட. மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு? இந்த முஸ்லீம்களுக்கு எடுத்து தர சொல்றாரு. இப்படியே சொல்றாரு. எந்த முஸ்லீம்களுக்கு? இந்த ஊடுருவல்காரர்களுக்கு, நிறைய பிள்ளை பெற்றுக்குவானுங்களே அவனுங்களுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை கூச்ச நாச்சம் இல்லாம, சரி நம்ம தான் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க, இவனை தப்பிச்சிடறானுங்க இங்க திரும்ப அதே பேசுறாரு. இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும்? அவங்களே போட்டு காட்டுறாங்க. இப்படியா போய் சொல்லுவாங்க, அம்பலப்படுறாரு. அது வேற வழி இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஏதாவது மாத்தி பேசி தான் ஆகணும். இல்லைன்னா தான் அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்துருவாங்களே, எதுக்கு பிஜேபி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க? பேசி மாத்தி பேசுறதுக்கு தானே. இப்போ ஒண்ணு பேசக்கூடாதுன்னு சட்டத்து மேல பயம் இருக்கணும், பேசக்கூடாதே அப்படின்னு சட்டத்து மேல பயம் இருக்கணும். இல்ல பேசிட்டா இப்படி மாத்தி பேசக்கூடாதுன்னு கூச்ச நச்சமாவது இருக்கணும். எதுவுமே இல்லாதவங்க நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த பொய்க்கெல்லாம் பின்புலம் என்னன்னா, முஸ்லீம்களே நீங்க டார்கெட் பண்ணணும். இந்த பாருங்க, ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டானவங்க யோகி ஆதித்யநாத். இடஒதுக்கீட்டு தீயில் பற்றி எறிகிறது தேசம் அப்படின்னு எழுதி, சும்மா அது தலைப்பு கிடையாது, அது 25வது புள்ளிங்கிறது தலைப்பு. அது நான் சொல்றது தலைப்பு. அதுக்கு கீழே வண்டையா கக்கி வச்சிருக்கான் வாந்திய ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இவங்க வந்து அம்பலப்படுறாங்க. அப்போ இதை பார்த்து கற்றுக்கணுமா யோகி ஆதித்யநாத்தை பார்த்து? இந்த இடத்துல நான் மீண்டும் பதிய வைக்கிறேன், மக்கள் தெளிவடைந்து விட்டார். பிரச்சனை அதுதான். நீங்க ஏன் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவை பார்த்து மட்டுமே இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோல இப்படி இருக்குது, சரி நம்ம கூடுதலா இப்படி நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோல கொடுப்போம் அப்படின்னு மோடியால் தர முடியாது. ஏன்னா அவர் டிசைட் பண்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க, சித்தாந்த மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணணும் என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்னு. இவரால் மேனிஃபெஸ்டோல கொண்டு வர முடியாது. சரி, தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதியா தரலாமான்னா அதுவும் முடியாது. அதனாலதான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாக்குறீங்க, காங்கிரஸ் கோல் போஸ்டர் செட் பண்ணிருச்சு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். 15% வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பட்ஜெட்ல ஒதுக்கணும்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ரொம்ப அபத்தமான கேலிக்கூத்தான ஒன்று. அது ஒரு ப்ரொபோசலாக வந்தது அப்போ இல்லை. 2016-17 மைனாரிட்டி அஃபேர்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. 2016-17 யார் ஆண்டு கொண்டு இருந்தா? மோடி தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அது என்ன நீங்க வந்து ஏன் மாத்தல? அப்ப அதை இது எல்லாமே என்னன்னா
குருட்டுவாதம், அபத்தம், அநீதம், அநியாயம், வெட்கக்கேடு, இதெல்லாம் வெட்கக்கேடு நரேந்திர மோடி பேசுவது. இப்போ எல்லாத்தையும் விட காங்கிரஸ் ஒன்று, இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க, நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதை பாயிண்ட், கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் போய் பேசுகிறாரா, நீங்கள் போய் பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பேசுவதற்கும் அவங்க பேசுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் சொல்கிறாரு, தென் மக்கள் தென்னாட்டில் இருக்கிறவங்க நல்லா கேளுங்க அவருடைய ஹிந்தி ஸ்பீச்சை, தென்னாட்டில் இருக்கிறவங்க கேரளாவில், தமிழ்நாட்டில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, யூபி மக்களை திட்டுறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, யூபி மக்களை திட்டுறாங்க. யூபிக்காரங்களே வளருது வாயெல்லாம். கேட்குறேன் அந்த ஸ்பீச்சை நான் 10-20 முறை கேட்டேன். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக அவர் என்ன பேசினார்னு சொல்லணும்ல. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இப்போ ஒரு புது உருட்டை விட்டுறானுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ 20-30 முறை கேட்டேன். நான் எனக்கு தெளிவாகவே ஹிந்தி புரியும், நான் ஹிந்தி பேசக்கூடியவன், நான் ஹிந்தி படித்திருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப பேசிட்டு, யூபி மக்களே உங்களை திட்ட இவனுங்களுக்கெல்லாம் வாக்கு. வெக்கமா இல்லையா உனக்கு பிரதமரும் சொல்லிக்கிறதுக்கு? நான் இங்க என்ன கேட்கறேன்னா, இல்ல பரவாயில்ல நீங்க திட்டினீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, நம்ம கிட்டே இருக்குல்ல. இங்க ஒரு 5-6 வாட்டி வந்தாரா பிரதமர்? எத்தனை முறை அட்வைஸ் பண்ணார் தமிழ்நாட்டு மக்களை திட்டாதீங்கப்பா யூபி மக்கள்? உங்களுக்கு இப்போ அவன் திட்டினது பிரச்சனையா, இல்லை அந்த திட்டினதை வச்சு ஓட்டு வாங்கலாங்கிறது பிரச்சனையா? நான் உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். ஏங்க ஒருத்த சி இஃப் அ பர்சன் இஸ் கமிட்டிங் சம் பார்பேரியன் ஆக்டிவிட்டிஸ், ஒருத்த ஒரு கற்காலத்து பழக்க வழக்கத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான், நாகரிக சமூகத்திடம் ஏற்புடையதல்லாத சில செயல்களை செய்யறான்னா, அதை செய்ய விட்டுட்டு செய்யட்டும், என்னங்க தலைவரை இதை செய்ய விடுறீங்க, அப்பதான் நம்ம போய் ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னா அது சல்லித்தனம் தானே? உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். அப்படி இருக்குதான்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக எவனாவது பேசிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தாலும் நான் சொல்றேங்க உங்ககிட்ட ஓப்பன் சேலஞ்ச், யூபி மக்களை யார் திட்டினார் நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டுக்கு இனி அரசியல் தளங்களிலே நான் ஒரு சின்ன பொடியை நான் இனிமே பேசுறதே இல்லைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டு இருக்கிறேன். யூபி மக்களை சகட்டுமே நீங்க திட்டினவ யாருங்க? இங்க என்ன கேட்டாங்க? வட இந்திய தொழிலாளர்கள் மேல ஒரு ஒரு அரசியலாவே அவங்க இங்க ஆக்கிரமிக்கிறாங்க, அவங்க இங்க ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்க தானே செய்யுது. அரசியல்ல பிரச்சாரம் செய்யறாங்கல்ல, அதுக்கு பேர் திட்டுறதா? மோடி என்ன சொல்றாரு, உங்களை திட்டும் போது தன்னுடைய காது, அவருடைய இன்னொரு சொல்றாரு, கான்மே ரூய் புராணே வாலே, அவர் சொல்றாரு, உங்களை திட்டும் போது காதல பஞ்சு இருந்துதான்னு கேளுங்க. உன் காதல என்ன இருந்துச்சு? நீ வந்தல தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது தானே. ஆந்திராவுக்கு போய் முஸ்லிம்களை பத்தி பேசுற, எங்களுக்கு தெரியும் நீ ஏன் பேசுறேன்னு. ஆந்திராவுக்கு போய் ராமர் கோயில்ல பாபர் கூட்டு போட்டுருவாங்க. இப்ப அதை பத்தி பேசாத. 2014 காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. யூபிஏ கவர்மெண்ட், யூபிஏ 2 முடிய போகிறது. ராஜ்யசபாவில மரியாதைக்குரிய இந்தியாவின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர், உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபாவில் சொல்கிறார், 5 ஆண்டுகள் உங்களுடைய கோரிக்கை ஏற்று ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம். உடனே கொதிச்சு எழுந்தார் ஒரு தலைவர், வெங்கையா நாயுடு. அது 5 வருஷம், நாங்க வந்தா 10 வருஷம் கொடுப்போம். அடுத்த மாதம் மார்ச்லயோ ஏப்ரலிலோ இப்போ பிரதமர் நரேந்திர மோடி திருப்பதி போகிறார். அங்க போய் பேசுறாரு, திருப்பதி புனித பூமி தானே, மற்றவங்களுக்கு தான் திமுக காரனுக்கு நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ்காரன் உங்க பார்வையில இந்துவே இல்லை, நீ நல்ல இந்து தானே, உனக்கு கடவுள் பக்தி பயம் இருக்கு தானே, திருப்பதி போய் நின்று கொண்டு 10 ஆண்டுகள் நாங்கள், அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணுமா, 10 ஆண்டுகள் உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம். 2024 ஆயிடுச்சு ராஜா, எப்போ பேச போற அதை பத்தி? இதை மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்குத்தான் ராமர் கோயிலில் பாபர் பூட்டு என்று பேசுகிறார். அந்த யூபி மக்கள் சேரிலும் சகதியிலும் வாடுகிறார்கள். உனக்கு எப்படி கான்ஸ்டியூஷன்ல இல்லாம ஆக்கிடுவாங்க நாங்க சொல்றோம், தேர்தல் இல்லாம ஆக்கிடுவாங்க நாங்க சொல்றோம். அந்த பாயிண்ட் விடக்கூடாது, இல்லை முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த பேச்சுகள் எல்லாம் பேசப்படுகிறது என்றால் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. அல்லது ஆட்சியில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காதீங்க. இதே ஒரு வருத்தத்தை, இதே ஒரு மன வருத்தத்தை என்றைக்காவது பதிவு செய்திருப்பீர்களா? ஒரு தந்த மாதிரிங்க நானே, கான்ஸ்டியூஷன்லயே ஐ எம் லைக் அ ஃபாதர். இஃப் ஐ எம் அ பிரைம் மினிஸ்டர், மை கெப்பாசிட்டி இஸ் லைக் அ ஃபாதர் ஆஃப் திஸ் நேஷன். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு தாயும் நான் தான், தந்தையும் நான் தான், எனக்கு எல்லாமே ஒரே பிள்ளைங்க தான். சவுத் இந்தியன் பீப்புள் தயவு செஞ்சு நார்த் இந்தியன் பீப்புள் திட்டாதீங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அந்த பொறுப்புல நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப அவனை செய்ய விட்டுட்டு வேடிக்கை பார்த்தீங்களா நீங்க? இல்ல பாஜக பிரதமர் தான் பேசணும்னு இல்ல, பாஜகவை சேர்ந்தவர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் நிறைய பேசியிருக்காங்களே. என்னன்னு அட்வைஸ் பண்ணாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களா? அகைன் இதே தாங்க, ஒவ்வொரு நேரத்தை தேர்தல் வரும்போது அதை வச்சு பேசுவாங்க. நான் இப்படி நடக்கவே இல்லைங்க. திரும்ப சொல்ல, நீங்க கேட்கிற கேள்வி என்ன, அது அரசியல். என்னன்னா ஓட்டு போடுறாங்க, இங்க பாஜகவுக்கு ஓட்டு திருப்பூர்ல நிறைய விழுதுன்னா அதுக்கு காரணம் வடநாட்டு மக்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்கறது. அவனும் அந்த கேள்வியை கேட்பான், இவனும் அந்த கேள்வியை கேட்பான். இது கேள்வி, இது கேட்டுதான் ஆகணும். இது வேற.
இது அவனுடைய மண்ணின் உரிமை சார்ந்த விஷயம். திட்டுறாங்கன்றியே வார்த்தை தெளிவா இருக்குது. காலி தேனேவாலோ அப்படிங்கிறாரு. யார் திட்டுறா? யூபி காரங்களை செலக்ட் பண்ணி திட்டிட்டு இருக்காங்களா? யூபி காரங்க அவங்க மனுஷங்க இல்லையா? நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து அரசியல்வாதி கணக்கிலே கிடையாதுங்க. அவர் அரசியல்வாதி. அவரு இஸ் அ ஜோக்கர், இஸ் அ கிளவுன். அவர் அரசியல்வாதி. அவரு அப்படின்னா சரி, நான் என்ன கேட்கறேன், சீமானை பிடிச்சி போடுங்களேன் உள்ள. உதயநிதி ஸ்டாலின் மேல பேசாத பேச்சுக்கு வழக்கு போட்டீங்கல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு பேசாத பேச்சு, காலிங் ஃபார் ஜெனோசைட்னு வெட்கமே இல்லாமல் அமித் மால்வியா ட்விட்டர்ல போட்டான். அப்படி ஒரு வார்த்தை ஹிந்தியில பேசுறதாவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நம்மளுக்கு சொல்றதா நம்ம ஏத்துக்க முடியும்னு எடுத்துக்கலாம். தமிழ்ல போட்டதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றான். பொய். அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைக்கு he is calling for Hindu genocide அப்படின்னு எழுதணும். அப்படிதான் கேஸும் போட்டிருக்காங்க. போடுங்க, சீமான் பிடிச்சி உள்ள போடுங்க. உங்க கள்ள குழந்தை தானே, தூக்கி உள்ள போடுங்க. நீங்க தானே பேச வச்சுட்டு இருக்கீங்க, நாங்க அப்பதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க அடுத்த கேள்விக்கு வர்றேன். நீங்க அட்வைஸ் பண்ணல, என்ன நடக்கவே இல்லைங்கிற நீங்க சொல்றீங்க, நடந்துச்சு, சீமான் பேசியிருக்காரு, பிடிச்சி உள்ள போட வேண்டியது தானே இல்லையே? அப்படின்னு எல்லாரும் பண்ண முடியுமா? ஏன் ஒரு மினிஸ்டரே பண்ணீங்களே? தமிழ்நாட்டில் பவர்ஃபுல் மினிஸ்டர், திமுக அடுத்த எதிர்காலம், அவர் மேல எஃப்ஐஆர் போடுறீங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பதவிட்டு இருக்கிறாரு, கிளப் பண்ணி கொடுங்க எல்லா கேஸையும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கு. இந்த நடவடிக்கை நீங்க சீமான் மேல எடுக்கல, உங்க கள்ள குழந்தை தானே, அதனால தானே எடுக்கல. இல்ல ஒருவேளை பிரதமர் அதைத்தான் மீன் பண்றாருன்ற. ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்ல அப்படி எடுக்க முடியாது. ஏன் உதயநிதி ஸ்டாலின் மேல எடுத்தீங்க? இல்ல நீ தானே பண்ணீங்க. இப்ப இன்னொன்னு, பீகார்ல அமித்ஷா பேசும்போது தொங்க விட்டு அடி பண்றாரு, பசுவதை செய்வர்களை தலையீழாக தொங்க விடுவோம்னு சொல்றாரு. அதான் சொல்றேங்க, திரும்ப அங்கதான் சொல்றேன், ஓபிசி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் அந்த பாயிண்ட்ல தெளிவா இருக்கிறேன். மக்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பார்கள். இங்க வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை கொண்டு வரோம் நாங்கள் ஆந்திரால, அதை பத்தி மூச்சு விடலை. பண்டல்கண்டில், யூபியில் பண்டல்கண்டில் ஒரு எக்ஸ்பிரஸ் வே திறந்து விட்டுட்டு போய் 6வது நாள் பெஞ்ச மழையில நாசமா போச்சு, ரோடு பூரா நாசமா போச்சு. அதை பற்றி ஒரு வாய் கூட திறக்கவில்லை நரேந்திர மோடி. இவங்களாம் எக்ஸ்பிரஸ் வே திறந்து விட்டுட்டு என்னென்னு கேள்வி கேட்பாங்க? யூபி மக்கள் பசியில் பட்டினியில் வாடுகிறார்கள், 1,74,000 விளக்கு ஏற்றிட்டு இன்னைக்கு என்ன சில தூக்கி இப்படி காட்டுறார். மறுநாள் எக்ஸாக்ட்லி சாட்சாத் மறுநாள் எக்ஸாக்ட்லி த வெரி நெக்ஸ்ட் டே 5 பேர் கொண்ட ஒரு இந்து குடும்பம் வந்து அந்த விளக்குல இருக்கிற மிச்சம் உள்ள எண்ணெயை குடிச்சா, இஸ் இட் கன்சியூமபிள்? எரியிற எனக்கு போடுற எண்ணெய் வந்து உண்ணுற எண்ணெயா எனக்கு தெரியல, அந்த எண்ணெயாவது நான் குடிக்கிறேங்கிற அவன்கிட்ட கேள்வி கேட்டான். இந்த லட்சணத்தில் மாநிலத்தை வச்சுக்கிட்டு உணர்த்த முடியாமல் உயர்த்த முடியாமல். நல்லா கேளுங்க ஒரு விஷயம். அபே ஃபாக்ஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அது எப்படி உச்சரிக்கிறது எனக்கு தெரியல. ஏப் ஃபாக்ஸ்மேனா இல்லை ஆப்ரஹாம் ஃபாக்ஸ்மேனான்னு தெரியாது. அவர் பேர் ஃபாக்ஸ்மேன், ஏபிஇ ஃபாக்ஸ்மேன் இருக்கும். அவர் வந்து ஒன் ஆஃப் தி சர்வைவர் ஆஃப் ஹாலோகாஸ்ட் ஹாரர் நடந்துச்சு இல்லையா, ஹிட்லர் நடத்திய இனப்படுகொலை இருக்கு இல்லையா, அது ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து கட்டி வச்சு தான் அதில் போட்டு கொன்னாங்க எல்லாரையுமே அந்த ஹாலோகாஸ்ட்டில். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அந்த ஹாலோகாஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அறைகள் இருக்கு இல்லையா, ஹாலோகாஸ்ட் அறைகள், யூத இனத்தை படுகொலை செய்வதற்காக கட்டப்பட்ட அந்த அறைகள், ஆஸ்விஷ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஜெர்மனியில், அந்த ஆஸ்விஷில் உள்ள இன்னும் பிற இடங்களில் உள்ள ஹாலோகாஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவர்கள் கற்களால் கட்டப்படவில்லை அவர் சொல்கிறார், மாறாக சொற்களால் கட்டப்பட்டது, வெறுப்பு வார்த்தைகளால் கட்டப்பட்டது, துவேஷ பேச்சுகளால் கட்டப்பட்டது சொல்லிட்டு, இதை நான் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், துவேஷ பேச்சுகளால் கட்டப்பட்டது. சில நேரம் சம்டைம்ஸ் வேர்ட்ஸ், சம்டைம்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறாரு. சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் நரேந்திர மோடிது, சம்டைம்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ட் எலெக்ஷன் கமிஷன், சில நேரங்கள் நீதிமன்றம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வர பாருங்க பாயிண்ட். ஏன் 2024 அப்புறம் தேர்தல் இருக்காதுங்கிறோம்? உங்களுக்கே புரியல. நீங்க கேள்வி கேட்கும்போது நீங்க சிரிக்கிறீங்க. அடுத்து அமித்ஷா பாருங்க தொங்க விட்டு அடிப்பங்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசுற பேச்சா? அப்ப எங்களுடைய பயம் நியாயமானது தானே? பயம் கூட இல்லை, இது உண்மைங்க. இது 100% அடி சொல்ற உண்மைங்க. இது ஒருத்த வந்து ரிசர்வேஷனை வந்து திடீர்னு பாசம் வந்துருச்சு. நேற்று ஹிமந்தா பிஸ்வா சர்மா ட்விட்டர்ல, ராகுல் காந்தி கையில வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷன் ரெட் கலர்ல இருக்குது. ஹிமந்தா பிஸ்வா சர்மா ரெட் கலர்ல இருக்குது, அது சைனாவுடைய கான்ஸ்டியூஷன் கலரு. உண்மையான இவர் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கை போட்டு போடுறாரு. சமீபத்திலே அந்த இபிசி இந்தியாவும் எஸ்சிசி ஆன்லைனும் நம்ம அமித்ஷாவுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பரிசு கொடுத்தாங்க. ரெட் கலர் தான். அப்போ என்ன சொல்லுவாரு? ஏங்க அட்டையை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிஎம் எவ்வளோ ஜோக். இதே சிஎம் தான் வந்து நியாய யாத்திரா போகும்போது ஸ்டன் டபுள் இருக்குது ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்திக்கு வந்து டபுள்ஸ் இருக்கிறாங்க. வெளியே உட்காந்துருக்கிறது வேற ராகுல் காந்தி, இன்னொரு ராகுல் காந்தி உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு இந்த மாதிரி கிறுக்கணுங்க நம்பியா இன்னொரு முறை தேசத்தை தரப்போகிறோம். ஏற்கனவே காங்கிரஸ் நல்லாட்சி செய்து கொண்டிருந்தது. மோடி வந்தார் 2014. பொய்யா பேசினார். அப்படி மாத்திருவேன் அப்படி மாத்திருவேன், ஒரே நாள்ல தங்காறு தாளாறு பாலாறு தேனாறு எல்லாம் ஓடும் அப்படி அப்படின்னாரு. உடனே நல்லா தான் இருக்குது. சரி, அவர் இன்னும் சூப்பரா சொல்றாரு. இது எப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இலவச பஸ் கொடுத்துருக்கிறாரு நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு.
அவங்கக்கிட்ட போய் எவனா ஒருத்தன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான், அதை நம்புற மாதிரி சொன்னான், ஃப்ளைட்டுக்கெல்லாம் பிங்க் கலர் அடிக்கிறேன், பிங்க் கலர் ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறினா ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு நம்புற மாதிரி சொல்லி, அதை வாக்குறுதியாக சொல்லி, அதை பேப்பரில் போட்டு, அதை சத்தியப்பிரமாணமாக சொன்னால் மக்கள் எப்படி நம்பினால் அது ஏமாற்றமாக ஆகுமோ அப்படித்தான் நம்பி இந்த 5 நாடுகள் வாக்களித்தார்கள். 2014 வளர்ச்சி போய் முடிகிற நேரம் கரெக்டாக யோசிச்சானுங்க, ஐயோ என்ன சொல்கிறது, வளர்ச்சி 5 வருஷம் ஒன்றுமே கொடுக்கல, செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பானுங்க, என்ன பண்ணுறது, போடுறா ஒரு புல்வாமா இவர்களே நடத்தியது என்று நானா சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னா சத்யபால் மாலிக் சொல்கிறார். 16 குறுக்கு வழிகள் கொண்ட அந்த ரோட்டில் முதல்ல போட்ட மெயிலுக்கு ரிப்ளை வரல, அடுத்து எழுதின லெட்டருக்கு என்னன்னு கூட கண்டுக்கல, அதில் பஸ்ஸில் போகவே முடியாது, வண்டியில் போகவே முடியாது, அந்த இடத்தில் அவ்வளவு குறுக்கு சந்துகள், இத்தனைக்கும் அது வல்னரபிளான ரூட்ஸ், மிலிட்டரியுடைய அறிவிப்பின்படி அது வல்னரபிள் ரூட்ஸ், அது எல்லாமே தாக்குதலுக்கு உட்படுத்தத்தக்க ஆபத்து நிறைந்த பகுதிகள். வளர்ச்சியும் முடிஞ்சு போச்சு, தேசப்பற்று போயும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அடுத்தது? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு, இந்த 10 வருஷத்தில் அவங்க என்ன பயன்படுத்தினாங்க? அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார், பிஜேபிக்கார் சூப்பராக சொல்கிறார், எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பில் வந்து கட்சி பலம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எல்லா இடத்தையும் பலப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்து என்னது அவங்களுக்கு? அதே சொல்கிறார் ஓப்பனாக, சில நேரத்தில் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமாக பேசுகிறாங்கல்ல, அப்போ இது எல்லாத்தையும் பலப்படுத்திட்டோம். இப்போ என்னன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டை வந்து கடைசி நேரத்தில் ஏன் மாற்றினீர்கள்? நாங்கள் அந்த பயம் படுவதற்கான காரணம் என்ன? கடைசி நேரத்தில் ஏன் மாற்றினார்கள்? அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறார், 12 பேரை லிஸ்ட்டை என் கையில் கொடுத்தாங்க, 10 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணு, நான் எதிர்ப்பு தெரிவிப்பதற்குள் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டாக 3 பேர் இல்லையா, மொத்தம் 3 பேர் தான், 2 பேர் மெஜாரிட்டி, அவரும் லா மினிஸ்டரும் மெஜாரிட்டி, ஏற்கனவே சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், அவர் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனீங்க கடைசி நேரத்தில்? இது மட்டுமா? கடந்த காலங்களில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த குரேஷி வந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். 2019 வந்து நரேந்திர மோடி என்கின்ற திரைப்படம் தேர்தல் நேரத்தில் வெளியானது, ப்ரொபகண்டா ஃபிலிம் தானே, அந்த நேரத்தில் வந்து அது வெளியிடலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைங்க அதுக்கு வந்து நம்மகிட்ட கிளியர் ரூல்ஸ் இல்லை, எம்சிசியில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் வந்து இப்படி திரைப்படத்தை இவங்களாம் உட்காந்து யோசிப்பானுங்க. இவங்க என்னன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான வாக்குறுதி என்ன தரலாம், இந்த தேசத்தை எப்படி முன்னேற்றலாம்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு, 2015 இவரு என்ன சொன்னார், அவர் யோசிக்கிறானுங்களே, இப்படி யோசிச்சு ஒரு படத்தை வெளியிட்டா என்ன, படத்தை விட்டு வெளியிடு, இந்த டைம்ல வெளியிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, இதுக்கு தெளிவாக ரூல்ஸ் இல்லைங்க, எப்போ இதை தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னா, கேளுங்க அவர் சொன்னதை, எப்போ இதை தப்புன்னு சொல்லலாம்னா, பிஜேபியே ஒரு படம் எடுத்தா கூட நீங்க தப்புன்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அது ஒரு கட்சி எடுக்கலாம். ஒரு கால் இந்த திரைப்படத்தை அரசு எடுத்தால் அல்லது இந்த திரைப்படத்தை தூர்தர்ஷன் வெளியிட்டாங்களா கேரளா ஸ்டோரிய, அது ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிம் தானே. சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் இந்த திரைப்படத்துக்கு எதிரான வழக்கில் இப்போ வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த திரைப்படம் இட்டுக்கட்டப்பட்ட பொய், இப்படி சொல்லலை, அடிப்படை ஆதாரப்பட்ட திரைப்படம் தான் ஏற்றுக்கிட்டார், இது ஃபிக்ஷனல் தான். ஆனால் தூர்தர்ஷன் இது எப்படி போடுது அப்படின்னா தேவை வந்துச்சு, இந்த படத்தை இவ்வளோ அவசரமாக ரிலீஸ் பண்ணுறது என்ன தேவை வந்துச்சு, வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், தூர்தர்ஷனுடைய ட்விட்டர் ஹேண்டில் வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்தை பட்டவர்த்தனமாக பிராட் டேலைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு ரத்தம் ஊற்றி கொண்டு இருக்குது, இன்னும் எங்களை நடிக்க சொல்கிறீங்களா, ஒன்றுமே நடக்காத மாதிரி. தேர்தல் ஆணையத்திலே மிக தெளிவாக அவர் பேசுகிறார், முஸ்லீம்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்சஸ் சொன்னாங்க, ஏங்க நீங்க ஒரு ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஏன் இதே கடந்த காலங்களிலே பால் தாக்கரே வந்து 6 மாதங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 6 வருடங்கள் நினைக்கிறேன் அவர் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க, முஸ்லீம்களுடைய ஓட்டு வேணான்னு சொன்னதுக்கு, முஸ்லீம்களுடைய ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க. பட்டவர்த்தனமாக ஒருவர் போகும் இடமெல்லாம் விஷம் கக்குகிறார், அமித்ஷா என்கின்ற ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா கட்டி வச்சு உடைப்புங்கிறாரு, பசுவை வதை செய்யக்கூடாது நீங்கள் சட்டம் ஏற்றுறீங்க, அது ஓகே, ஆனா அது இன்னொருத்தருடைய உணவு உரிமை, சரி அதை கூட விட்டுருவோம், சட்டம் ஆயிருச்சு, வேற வழியில எதுவுமே பேச முடியாது அப்படின்னா கடினமான சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லுங்க, பிணையில வெளிவர முடியாத மாதிரி பண்ணுவோம்னு சொல்லுங்க, அது கூட தப்பு என்ன கேட்டா சட்டப்பூர்வமா இருந்தாலும் சட்டமாக்கிட்டீங்க, இப்ப எது கேட்க முடியாது, ஓகே இப்படி சொல்லுங்க, கட்டி வச்சு உதைப்போம் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? அதே மாதிரி நரேந்திர மோடி என்ன பேசுறாரு, யார் வீட்டுக்கு புல்டோசர் உடனும் யார் வீட்டுக்கு விடக்கூடாதுன்னு யோகிக்கு தெரியும்னா, வாட் இஸ் திஸ், இப்படிலாம் நீங்க பேசிட்டு நாங்க பயப்பட மாட்டோமா? நீங்களே பயப்பட நியாயமா இது? இப்பெல்லாம் 1 2 நான் அடுக்கிக் கொண்டே செல்வேன், பண்டல் ஆஃப் ஐ கேன் கிவ் யூ பண்டல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் செல்வபெருந்தகை அவர்கள் வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்திலே, பிரதமரின் ராஜஸ்தான் பேச்சை எதிர்த்து அவர் மீது வந்து நடவடிக்கை வேண்டும் என்று. வழக்கே நம்பர் ஆகல, ஓப்பன் கோர்ட்டில் என்ன கேட்குறோம், பிரைம் மினிஸ்டர் ஒரு பார்ட்டி அப்படிங்கிறதுனால, அதாவது காபந்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பார்ட்டி என்பதனால நம்பர் ஆக மாட்டேங்குது, இப்படி பேச வச்சிருக்கீங்க, இல்லை அப்படி இல்லை, நீங்கள் முதல்ல நம்பர் பண்ணுங்க என்னென்னு பார்ப்போம்னு ஒரு வழியாக நீதிமன்றம் வந்து, இந்த ஆபத்தை நான் என்னவென்று சொல்லுவேன், ஏன் முன்காலங்களில் நடந்தது இல்லையா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணம்,
மரியாதைக்குரிய இந்தியாவின் இரும்பு மங்கை, இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர்கள் ஒருவராக இருந்த இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை நீத்த தியாகி இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய பிரதமர் பதவியை இழந்திருக்கிறார். நீதிமன்றத்தை நடுநிலையாக காப்பாற்றியதற்காக. நீதிமன்றம் அப்படிதானே இருக்கணும். ஒரு சாதாரண கேஸ நரேந்திர மோடி பார்ட்டியா அந்த நம்பர் பண்ண முடியலையே. இந்த ஷியாம் ரங்கீலா ஒரு கமெடியன், ஒரு ஜோக் பண்றவங்க, அவன் மோடி மாதிரி மிமிக்ரி பண்ணுவாப்புல பயங்கரமா, அழுது தீர்த்திருக்கிறான். ஏன் அவனுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அதிகாரம் இல்லையா? நீங்க சொல்றீங்க ஸ்மிருதி இரானியை பார்த்து ராகுல் காந்தி பயப்படுறாரு. ஒரு ஜோக்கரை பார்த்து நரேந்திர மோடி பயப்படுகிறார். ஏன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி. அடுத்த வாட்டி தேர்தல் இருக்காது, உண்மைதான் அது. அப்படியே இருந்தாலும் அது தேர்தலா இருக்காது. அடுத்த வாட்டி தேர்தல் இருக்காது, அப்படியே இருந்தாலும் அது தேர்தலாக இருக்காது. இல்லை, இப்போ நீங்கள் அந்த கட்டணமில்லா மகளிர் பயணம் அதை பற்றி சொன்னீங்க. அது வந்து இப்போ தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், டெல்லியில் அது நடைமுறையில் இருக்குது. அரசு கஜானாவை காலி செய்கிறாங்க அப்படின்னு பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதனால் மெட்ரோ பயணம் பாதிக்கப்படுது தெலுங்கானாவில். அந்த எல்என்டி நிறுவனம் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நீங்கள் மெட்ரோ நிறுவனம் பாதிக்கப்பட்டால் அந்த எல்என்டி நிறுவனம் யாரிடத்துக்கு முறையிடுவார்கள்? அரசுகிட்ட. எந்த அரசுகிட்ட? ஒன்றிய அரசு தானே முறையிடுவாங்க. மெட்ரோ வந்து ஒன்றிய அரசு தானே வருது. சரி, டிரான்ஸ்போர்ட் மூலமாக கஜானாவை காலி செய்தால் அது எந்த அரசனுடைய கஜானா காலி ஆகும்? மெயினா ஃபர்ஸ்ட் மாநில அரசனுடைய கஜானா. அதை பற்றி அவங்க கவலைப்படலை. இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ ஃப்ரீயாக விடு, மெட்ரோவில் ஆள் வரணும்னா. நான்சென்ஸாக இருக்குது. என்ன கேள்வி இது? அவன் காலி ஆகிட்டா நீ தர வேண்டியதை தானே கேட்குறான், அதை தர மாட்டேங்கிற. அவன் டெல்லியில் வந்து போராடிட்டு இருக்கான். தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் வெற்றிக்காக இப்படி வந்து அரசு பணத்தை வந்து ஏன் உங்க ஆளுங்களே வந்து இதே தமிழ் விவாதங்கள் நான் கலந்து கொண்டு போது கேட்குறாங்களே, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா? அப்போ நாங்கள் எங்கே மூஞ்ச வச்சுக்கிறது? ஸ்டூப்பிடா இல்லை இது? அப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது நீ சொல்லியிருக்கணும், உன்னால கஜானா காலி பண்ணாமல் செய்ய முடியுமான்னு. இல்லை நீயாவது செஞ்சிருக்கணும். இதே நீயும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன். நான் ஒரே கேள்வி தாங்க கேட்குறேன். அரசு ஒரு மாநில அரசு கொடுக்கின்ற வாக்குறுதி மூலமாக கஜானா காலியானால் யாருடைய கஜானா காலியாகும்? மாநில அரசுடைய கஜானா தானே காலியாகும். நீங்கள் மெட்ரோ போடுறீங்க, மெட்ரோவில் ஆள் வரலைன்னா மெட்ரோவில் வர வைக்கணும்னா டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்க. ஏன் இலவசமாக எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்டோம்? முட்டாள்தனமாக இல்லையா? பெண்களுக்கு தானே இலவசமாக கொடுக்குறோம். இன்னொன்று சொல்ல போனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் கேர், இந்த மூணுமே நியாயப்படி ஒரு நாட்டில் இலவசமாக தான் இருக்கணும். நியாயமாக பார்த்தா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்மளால் எல்லாத்தையும் இலவசமாக தர முடியல. ஃபுல்லாக எல்லாத்தையுமே. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ரே கேட்பாங்க. என்னுடைய நினைவு சேர்ந்தால் சமீபத்தில் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இலவசமாக தர முடியல நம்மளால். ஏன்னா நம்ம டெவலப்பிங் நேஷனுங்கிறதுனால. ஒரு பொறுப்புள்ள மாநில அரசு முடிந்தவரை, இன்னும் நீங்கள் கர்நாடகாலாம் முடுங்க, தமிழ்நாட்டில் வேற லெவலுங்க. கர்நாடகாவில் வந்து ஆதார் கார்டு காட்டணும் அந்த பெண்கள். அவங்க கன்னடிகாசாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ. தமிழ்நாட்டில் பெண்ணுனாலே ஃப்ரீ. நம்மளதெல்லாம் வேற லெவல். even though it is Congress government, I am open and happy to declare that. I am really happy. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து பெண்ணுன்றாலே ஃப்ரீ, லேடிஸ் தான் விட்டுருவான், கேட்க மாட்டான். கர்நாடகாவில் ஆதார் கார்டு காட்டணும், அவங்க வந்து கன்னடிகாவாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீ அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலி இது கொண்டாட வேண்டிய விஷயங்க. ஒரு சேடிஸ்டாக தாங்க இதெல்லாம் இப்படி இதை வந்து குரூப் பண்ணி பேச முடியும். நீங்கள் ஒரு பிரதமராக என்ன செய்யணும் தெரியுமா? இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நான் இந்த தேசத்தின் தந்தை மாதிரி, நல்லா இருக்கு, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, வரக்கூடிய காலங்களில் ஆண்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் சரி. நீங்கள் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க, எனக்கு மெட்ரோவில் வந்து பாதிப்பாயிருச்சுன்னா, இதை விட ஒரு கேவலமான பிரதமரை இனி வரக்கூடிய வரலாறும் பார்க்காது என்று நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி, தேங்க்ஸ். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.